வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். பிடிக்கப்பட்ட நோக்கம். நாட்கள் உருண்டோட செய்ய வேண்டிய பணியோ அதிகமாய் இருப்பதனை காணுங்கால், ஒரு புறம் மலைப்பு உண்டானாலும் மறுபக்கம் அவரின் கிருபை போதுமானதாகவே இருக்கிறதை காணுங்கால், அது போதும் என்று முழக்க விடச் செய்கிறது. தேசம் வேகமாக மாறி வருகையில் இளைஞர்களை இயேசுவுக்குள் வேறுபட செய்வதின் அவசியத்தை இன்னமும் அநேகர் உணரவில்லையே என்பது மனதில் வேதனை உண்டாக்குகிறது. எனினும் பெற்றோரும் வேதத்தின் அடிப்படையில் உண்மைகளையும் மெய் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாரத்தையும் போதிக்கக்கூடாமல் இருக்கிற நிலை என்ன என்னை சிறிது வாட்டுகிறது. முதலாவது நாம் அறிய வேண்டிய அடிப்படை சத்தியம், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நடக்க வேண்டியது அல்லது அறிய வேண்டியது, எனக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது மாத்திரம் அல்லாது அவரோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்பதும் அடங்கும். கலாத்தியர் 2:20. இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பது அறிவிக்கப்படாவிடில் அது பாது சுவிசேஷமே. பூரண சுவிசேஷ சபைகளில் இந்த சத்தியம் இன்று தொனிப்பதில்லை. இயேசு எனக்காக அறையப்பட்டார் என்பது சுவிசேஷத்தின் ஒரு பகுதியே. அது எல்லாருக்கும் தெரிந்தது தானே. நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவரோடு நானும் அறையப்பட்டேன் என்ற நிலைக்கு வருகிறோம். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கலாத்தியர் 6:14. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்பது ஏதோ தத்துவம் அல்ல. முதலாவது, என்னில் ஒரு மரணம் நிகழ்கிறது. அதைத்தான் பவுலும், நீங்கள் உங்களை பாவத்தைக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6:11 என்கிறார். மேலும், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3 என்றும், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் கொலோசியர் 2:20 என்றும் கூறுகிறார். இந்த மரணம் எளிதில் நிகழ்வதில்லை என்பது உண்மை. முருங்கை மரத்தை வெட்டி சாய்த்து விட்டாலும் தண்ணீர் கண்ட மாத்திரத்தில் அது தளித்து விடுவது போல இந்த வாழ்க்கையில் ஏற்படும் பலவித சூழ்நிலைகள் மரித்தது போல காணப்படும் காரியங்களை துளிர்விடச் செய்ய வல்லமை மிக்கவை என்பது மறுப்பதற்கில்லை. இதனை அவ்வப்போது சோதித்தறிவது ஆவுக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது. 30% அல்லது 60% என்று நாம் கிறிஸ்துவில் வளர வளர அல்லது தேறி வரும்போது அதிகரித்து பின்னர் முற்று பெறுகிறது. இதை முறையாக உபவாசித்து ஜெபிக்கும் போது, மற்ற வேளைகளிலும் டாக்டர்கள் உடல் உஷ்ணத்தை அளப்பது போல அளந்து பார்த்து சோதித்தறிவது நம்முடைய நிலையை நமக்கு காட்டும். சில வேளைகளில் தேவையற்ற சில உணர்வுகள் உயிர் பெற்று நிற்பதனை அறிய நேரிட்டால், ரோமர் 8:13 சொல்லப்பட்டபடி ஆவியானவரின் ஒத்தாசையோடு அவைகளை அழிக்க தேவ பலன் பெருக வேண்டி நின்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இரண்டாவது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:12 என்கிற நினைவு. அநேகர் இந்த காரியத்தினை அறியவில்லை. மாறாக ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்துள்ளார்கள். தேவன் எதை செய்தாலும் நோக்கத்தோடு தான் செய்கிறார். உங்களை ரட்சிக்க சித்தம் கொண்டார் என்றால் அதன் பின்னால் பெரிய நோக்கம் உண்டு அல்லவா? அதனை நாம் அறியாமல் இருந்தால் என் வாழ்வில் ஒரு தேக்க நிலை உண்டாகிவிடும். லக்கை நோக்கி ஓடுகின்றேன் என்றவர் லக்குக்கும் தனக்கும் இன்னமும் எவ்வளவு தூரம் என்பதை நிதானித்து கொண்டே இருப்பார். சில வேளைகளில் 0.5 டிகிரி விலக நேரிட்டாலும்
அது பல நாட்கள் கழித்து லக்கை விட்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுவிடும். மீண்டும் பிரயாசத்தை அதிகமாக்க வேண்டியது ஏற்படும். கவனக்குறைவு, திசை திருப்பப்படுதல் இன்றைக்கு ஏராளமாக நடைபெற வாய்ப்புகள் சபையிலேயே உண்டாயுள்ளது. ஏராளமான கள்ள போதகர்கள், தவறான ஆராதனை முறைகள், எளிதில் பெற்றுக்கொள்ள துடிக்கும் ஆசீர்வாதங்கள், ஆண்டவருக்குத்தான் உபயோகப்படுகிறோம் என்ற மாயையில் சத்துருக்களின் கையின் ஆயுதமாகுதல் போன்றவை இன்று ஆவிக்குரிய உலகில் ஏராளம். ஜாக்கிரதை, மற்றவர்கள் செய்கிறார்கள் ஆகையால் நானும் செய்கிறேன் என்ற மயக்கத்தில் மாட்டிக்கொண்டோரும் உண்டு. லக்கை மறந்து பின்னர் தேடி காணக்கூடியாமல் திசை மாறி போனவர்களும் ஏராளம். திரும்ப அதனை கண்டுபிடித்து பின்பற்ற கற்றுக்கொண்டோர் சொற்பம். எனவே அடிக்கடி எனக்கும் நான் அடைய வேண்டிய லக்குக்கும் இன்னமும் எத்தனை தூரம் உண்டு என்பதனை அவ்வப்போது அளந்து கொண்டு முன்னேறுதல் மிகவும் அவசியம். எனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தினை நான் நிறைவேற்றுகிறேனா? நான் பெற்றுக்கொண்டதை நிறைவேற்ற எதனையும் அர்ப்பணிக்க ஆயத்தமா? அப்போஸ்தலர் 20:24 என்பவைகள் அடிக்கடி அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியவை. இதுவும் அளவிடக்கூடியதே. மூன்றாவதாக, என்னால் பிரயோஜனப்படுகிறவர்களின் எண்ணிக்கை எத்தனை? அந்த எண்ணிக்கை வளர்கிறதா என்பது அடிக்கடி சோதிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 10:12. மற்றவர்களை நான் எனக்கு சாதகமாக எவ்வளவு உபயோகிக்கிறேன் என்பது தன்னலம். இன்றைக்கு அநேக பெரிய ஊழியர்களும் அதனை செய்து வருகின்றனர். ஆனால் மாறாக எத்தனை பேர் என்னால் பிரயோஜனப்படுகிறார்கள் என்று கேட்க வேண்டிய, அறிய வேண்டிய சரியான பதில். முதலாவது ஓரிருவர் என ஆரம்பித்து பின்னர் 100கணக்காக 1000கணக்காக மாறிவிடுவது நம்முடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. நாம் உப்பாக அழைக்கப்பட்டோம் அல்லவா? 2 கிலோ அரிசியை பொங்குகிறோம். ஆனால் ஒரு சிறிய கரண்டி உப்பு அத்தனை சோற்று பருக்கைகளையும் தொட்டு விடுகிறதே. நாம் குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது சிறியவர்களாக இருக்கலாம், கவலை வேண்டாம். இதுவும் அளக்கக்கூடியதே. எப்படி குழந்தையின் வளர்ச்சி, உயரம், எடை என்று அளக்கப்படுகிறதோ அப்படியே மேலே குறிப்பிட்டப்பட்டவைகள் அவ்வப்போது அளக்கப்பட்டு சோதித்தறிந்தால் ஆவிக்குரிய தேக்க நிலை உண்டாகாது. இது மெய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி போக உதவும். அதற்கு விரோதமான தடைகளை காணச் செய்து தாண்டி செல்ல பலனை பெற்றுக்கொள்ள உதவும்.